Chapter 3 Trigonometry. Example 3.25. Prove that sin x is equal to 2 power 10 into sin of x by 2 power 10 into cos of x by 2 into cos of x by 2 square etc. cos of x by 2 power 10. Now let us take the left hand side sin x. You know the double angle identity formula. Sin 2a is equal to 2 sin a cos a. இது வந்து ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி ஃபார்முலா. அதாவது 2a இருக்கிற இடத்துல ஏன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படின்னா ஏங்கிறது a/2 ஆகும். கம்பேர் பண்ணுங்கள். 2a இங்கே a, அதாவது 2aல பாதி எவ்வளோ a. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சைன் ஏல பாதி எவ்வளோ a/2. ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதில் பாதி இங்கே வந்துடணும். ஓகே, அதே போல் சைன் a/2னா 2 sin a/4 cos a/4. a/2ல பாதி a/4. பிகாஸ் 1/2ல பாதினா நம்ம 1/4ன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே போல் தான் a/2ல பாதி எவ்வளோ a/4. therefore we have sin a/2 is equal to 2 sin a/4 cos a/4. 4க்கு பதில் நம்ம 2 ஸ்கொயர்னும் போடலாம். ஸோ அதே போல் sin a/4 அப்படின்னா 2 sin a/8, அதாவது 2 cube into cos a/2 cubeன்னு எழுதலாம். Now the identity we are going to use, sin x is equal to இங்கே sin aக்கு என்ன இருக்குது 2 sin a/2 cos a/2ன்னு இருக்குது. அதே போல் 2 sin x/2 cos x/2ன்னு எழுதலாம். And then again we are going to apply half angle identity. இங்கே பாருங்கள், sin x/2ன்னு இருக்கு இல்லையா, இதை திரும்ப நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோன்னு பாருங்கள். sin a/2னா எப்படி எழுதலான்னு சொன்னேன், 2 sin a/4 cos a/4 அல்லது 2 sin a/2 square into cos of a/2 square. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இந்த ஐடென்டிட்டியை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். sin x/2க்கு பதில் 2 sin x/2 square into cos x/2 square. 2 அப்படியே எழுதிடுங்க, cos of x/2 லாஸ்ட் ப்ராடக்ட் அப்படியே எழுதிடுங்க. Now 2 into 2 is 2 square sin of x/2 cube cos of x/2 cube. இது எப்படி வந்தது அப்படின்னா, ஸோ 2 into 2 2 ஸ்கொயர். இப்போ இங்கே சைன் ஆஃப் x/2 ஸ்கொயருக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். அதாவது சைன் ஆஃப் x/4ன்னு இருக்குது. அது எப்படி எழுதலாம், சைன் ஆஃப் a/4னா 2 sin a/2 cube cos of a/2 cube. ஸோ அதே போல் சைன் ஆஃப் x/2 ஸ்கொயர்னா 2 sin x/2 cube cos of x/2 cube. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற இதுக்கு மட்டும் நம்ம ஐடென்டிட்டி அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் தென் காஸ் ஆஃப் x/2 ஸ்கொயரை லாஸ்ட் ப்ராடக்டில் எழுதிடலாம். காஸ் ஆஃப் x/2வை ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இந்த ப்ராடக்டில் எழுதிடலாம். So similarly when you apply this process, okay, next 2 square into 2 எவ்வளோ 2 cube, sin of x/2 cube cos of x/2 இங்கே வந்துடும். அடுத்தது cos of x/2 square, next cos of x/2 cube. Repeatedly when you apply the identity at the 10th time you will be getting like this. பாருங்கள், இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, 2 power 10 into sin of x/2 power 10. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம அப்டைன் ஆகிடலாம். ரிப்பீட்டடாக இந்த ப்ராசஸை நம்ம அப்ளை பண்ணோம்னா. ஸோ இதுக்குள்ளே சீக்வன்ஸை நீங்கள் கவனிங்க. 2 க்யூப்னா எங்கெல்லாம் 2 க்யூப் இருக்குது, சைனுடைய டினாமினேட்டரில் 2 க்யூப் இருக்குது. அதோட லாஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட் காஸ் ஆஃப் x/2 க்யூப்னு இருக்குது இல்லையா. ஸோ அதே போல் இங்கேயும் எழுதிடலாம். 2 க்யூப்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா we will reach 2 power 10 sin of x/, ஸோ இங்கே 2 க்யூப்னா இங்கேயும் 2 க்யூப் வருது. அப்போ இங்கே 2 power 10னா ஸோ x/, இங்கேயும் 2 power 10ன்னு வரும். நெக்ஸ்ட் cos x/2 cos of x/2 ஸ்கொயர் இன்ட்டு cos of x/2 க்யூப்னு வருது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராடக்டில் 2 இருக்கு இல்லையா, அதோடைய பவரில் 3 வந்தது. லாஸ்ட் ப்ராடக்ட்லேயும் டினாமினேட்டருடைய பவர் 3ன்னு வருது. அப்போ இங்கே 2 power 10னா லாஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட்டில் எப்படி இருக்கும், cos of x/2 power 10. Hence proved. Thank you children.